Praise the Lord. நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில இந்த நாளிலே ஆண்டவர் பெரிய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சக்கரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியால் எல்லாம் ஆகும். ஆண்டவர் கூறுகிறார், என் மகளே, என் மகளே, இதுவரை ஒண்ணுமே நடக்கலையே என்பது போல நீ நினைத்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்கள்ல என்னங்க நடந்துச்சு அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஒண்ணுமே நடக்கல சார், எவ்வளவோ ஜெபம் பண்றேன், என்னெல்லாமோ பண்றேன், முயற்சி எல்லாம் பண்றேன், எதுவுமே ஆகல, எதுவுமே நடக்கல அப்படின்னு உள்ளத்துல சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. உங்க பலம், உங்க ஆற்றல், உங்க சக்தி எல்லாமே ஒருவேளை தோல்வி அடைந்தது போல உங்களுக்கு தோணலாம். ஆனா உங்க கூட ஆண்டவர் இருக்கார் பாத்தீங்களா? ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். பயப்படாதீங்க. ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியால் எல்லாம் ஆகும். பிரதர் கவலைப்படாதீங்க, சிஸ்டர் பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டோடைய வல்லமை உங்க வாழ்க்கையில இறங்கி வருகிறது. 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்தின் அருகில ஒரு மனிதன் கிடந்தான். அந்த மனுஷனை பாருங்க, கை கால் எதுவுமே இயலாம அவன் ஒரு முடங்கி கிடந்த மனிதன். அவன் சொன்னா முயற்சி பண்ண, ஒன்னும் நடக்கல. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் அந்த மனிதனை தேடி வந்தார். ஏசு அந்த மனிதனை தேடி வந்தார். ஏசு அந்த மனிதனை பார்த்து கேட்டாரு, நல்லா இருக்க விரும்புறியாப்பா? சுகமாக விரும்புறியா? அவன் சொன்னா, ஐயா, அந்த குளம் கலங்கும் போது என்னை இறக்கி விடுறதுக்கு யாருமே இல்ல. பயப்படாத, எழுந்தும் படுக்கையை எடுத்துட்டு நட அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அந்த நொடி பொழுது ஆண்டவருடைய வல்லமை அவனுக்குள் பாய்ந்தது. அவன் எழுந்தான். அவன் படுக்கை எடுத்துக்கிட்டு தன்னை குணப்படுத்தினவர் யாருன்னே விசாரிக்காம அவன் போயிட்டான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஒருவேளை முடங்கி கிடக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், இழப்புகளோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம். பயப்படாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். நிச்சயமாய் அதிசயத்தை காண்பீர்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் இப்பொழுது செயலாற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, என் ஆண்டவரின் ஆவியானவரே, எனக்குள் ஆற்றலாய் வாரும், என்னை சக்திப்படுத்தும், பலப்படுத்தும் என்று ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, இந்த மகனை, இந்த மகளை நீர் நிரப்புவீராக. உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. இப்பொழுது இவர்களை முடக்கி வைத்திருக்கிற எல்லா தீமையின் கட்டுகளும் இவர்களை விட்டு வெளியேறும்படி ஜெபிக்கிறேன். அற்புதமும் அதிசயம் நடப்பதாக. ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியால் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்தார் என்று சொல்லும்படி அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, சக்கரியா 4:6, ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்ற தேவ வார்த்தையின்படி இல்லாத இடத்தில் எல்லாவற்றையும் இருக்க செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118888.
201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.